என்ன பார்க்க போறோம்னா கடலை எண்ணெய் எப்படி அரைக்கலான்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடலையை பாருங்க, உங்களுக்கு எடுத்து வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கடலையை பாருங்க, நாங்கள் சுத்தமான நாட்டு கடலையை வாங்கி தான் அரைக்கிறோம். இது மனம் சுவை எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்க. இப்போ இந்த கடலையை தான் அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிஷின் ஆன் பண்ண போகிறோம். வாங்க ஆன் பண்ணலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. கடலை மிஷினில் போடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஷினில் போட்டாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலைக்கு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலை எப்படி அரையுதுன்னு பாருங்க. கடலை அரைஞ்சதுக்கு அப்புறம் மனம் எல்லாம் சூப்பரா இருக்கும். பாருங்க கடலை எப்படி அரையும். ஃப்ரெண்ட்ஸ், கடலை பாரப்பட்டதுக்கு என்ன வரும் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அரைக்க அரைக்க மனம் செம்மையா இருக்கு. இப்ப என்ன வந்துடும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊறி கடலை புண்ணாக்காயிட்டு இருக்கு. பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் எப்படி வருது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்துட்டு பாருங்க, வரும்போது மனமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி என்ன வருதுன்னு பாருங்க. கடலெண்ணெய் அரைச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் புண்ணாக்கு தனியா கடலெண்ணெய் தனியா வந்துடும். பாருங்க புண்ணாக்க நீங்க மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க புண்ணாக்கு. இந்த புண்ணாக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிஷின்ல கடலெண்ணெய் அரைஞ்சதுக்கு அப்புறம் நாங்க இயற்கையான முறையில தான் ஃபில்டர் பண்ணுவோம். மிஷின் ஃபில்டர் கிடையாது. பாருங்க கடலெண்ணெயை. இந்த பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். தரம் எங்களுக்கு நிரந்தரம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.